இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி. இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமாக மசாலா எதுவும் சேர்க்காம சிம்பிளாக டேஸ்டியான சிக்கன் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, வீட்டிலலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அடிக்கடிக்கு செய்வீங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தொக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரணும். நம்ம அந்தளவுக்கு வதக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுவும் இதோடு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2லேருந்து 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதுவும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். நம்ம அந்தளவுக்கு வதக்கணும். அப்போ தான் தொக்குக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படி நல்லா வேக விட்டுடலாம். ஏன்னா சிக்கன் வந்து நிறைய தண்ணி விடுங்க. அந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷம் அது வெந்துடும். தண்ணி விட்டு நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. அதுலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தொக்கு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தொக்குக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். அதுக்கேற்றாப்புல தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சனால இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும், நல்லா வெந்துடும். இந்த பாருங்கள், நல்லா வெந்து நல்லா கட்டியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போதும். அவ்வளோதாங்க, தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கறிலாம் வெந்து நல்லா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு வந்து நீங்கள் சாதத்தோட, அப்புறம் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தோட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.